விஜய் கட்சிக்காரங்க பாதுகாப்பு கேட்டு உள்துறை செயலாளர் கேட்கறது போது மணிப்பூர் ஆளுநர் கேட்டிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உங்களோட கருத்து என்னவோ அதை சொல்லுங்கள். இல்லை, அரசியலுக்கு வந்தவங்க இன்னும் பாதுகாப்பு கேட்டு யாருக்கு லெட்டர் எழுதணும்னு கூட தெரியாதவங்க, அவங்களோட பாதுகாப்புக்கு யாரை கேட்கணும்னு தெரியாதவங்க, இவங்க எப்படி மக்கள் பாதுகாப்பு பற்றி பேசுகிறாங்க? மக்களுக்கு நல்லாட்சி தருவாங்க, மக்களை காப்பாற்ற போகிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அரசியலில் இருக்கிற என்ற எழுத்தை கற்றுக்கிட்டு அப்புறம் வர சொல்லுங்கள். இல்லை, தமிழகத்தில் திமுகவுக்கு தங்களுக்கு தான் போட்டி, அதிமுக இல்லாதபடி சொல்கிறாரு விஜய். எப்படி பார்க்குறீங்க? அப்படி பேசினா தானே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் போய் அவரை பார்ப்பீங்க. இல்லைன்னா அவரை ஏன் திரும்பி பார்க்க போகிறாங்க? ஷூட்டிங்க்கு வந்தாருன்னு ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே அவரை பார்க்க மாட்டாங்கல்ல. விஜயை யாரும் இப்போவும் தமிழ்நாட்டில் அரசியல் தலைவரெல்லாம் பார்க்கல, ஒரு கட்சி தலைவரெல்லாம் பார்க்கல, ஒரு நடிகர் விஜயை பார்க்கறதுக்கு கிரேஸாக வராங்க. அவரை பார்க்கறதுக்கு அவர் ரசிகர்கள் மட்டும்தான் வராங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆர்வமாக போல. நேற்று காஞ்சிபுரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார். எங்கள் எடப்பாடியார் அவர்கள் தொடங்கினது மயிலாப்பூர்ன்றது தமிழ்நாட்டோட தலைநகரத்தில் தான் இருக்குது. நாங்கள் அவங்க அப்போதைக்கு பிஜேபி வேட்பாளர் கூட அறிவிக்கலை. பிஜேபியோட தொகுதி நாங்கள் பங்கீடு செய்கிறதுக்கு முன்னாடியே அவரோட ப்ரோக்ராம் நாங்கள் வெளியில் வந்தது. சரி, காஞ்சிபுரத்துக்கும் உதயநிதிக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள்.